பிரித்தானியாவின் வால்சால் பகுதியில் அமைந்துள்ள பிரபல இந்திய உணவகம் ஒன்றுக்கு 45,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு பணிபுரிய முறையான அனுமதியற்ற சட்டவிரோத ஊழியர் ஒருவரை வேலைக்கு அமர்த்திய குற்றச்சாட்டின் கீழ் பிரித்தானிய உள்துறை அமைச்சு அபராதம் விதித்துள்ளது. பிரித்தானியாவில் சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் அனுமதியின்றி பணிபுரிபவர்களுக்கு எதிரான சோதனைகளை உள்துறை அமைச்சு அண்மை காலமாக தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு கட்டமாக வால்சால் பகுதியில் உள்ள குறித்த இந்திய உணவகத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் திடீர் சோதனையொன்றை முன்னெடுத்திருந்தனர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் திடீர் சோதனையொன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது அங்கு பணிபுரியும் முறையான அனுமதியற்ற பாகிஸ்தான் பிரஜையொருவர் சட்டவிரோதமான முறையில் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டு அவர் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பிரித்தானிய குடிவரவு சட்டங்களின்படி தகுந்த வேலை அனுமதி பத்திரம் இல்லாத நபர்களை வேலைக்கு அமர்த்துவது கடுமையான குற்றமாக கருதப்படுகின்றது. வணிக நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை வேலைக்கு எடுப்பதற்கு முன்னர் அவர்களின் வேலை செய்யும் உரிமையை முறையாக சரிபார்க்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறையை மீறிய குற்றத்திற்காகவே குறித்த உணவக நிர்வாகத்திற்கு இந்த பிரம்மாண்ட தொகை அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அதே நாளில் வில்லன் ஹால் பகுதியில் உள்ள பிஸா பேண்ட் என்ற உணவகத்திலும் அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். அங்கு சட்டவிரோதமாக பணியாற்றிய 2 இந்திய பெண் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அந்த உணவகத்திற்கும் 45,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் போலீசார் மற்றும் குடிவரவு அதிகாரிகள் இணைந்து அந்த பிட்சா உணவகத்தின் உரிமத்தை முற்றாக ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரித்தானியா முழுவதும் உள்ள உணவகங்கள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இவ்வாறான சோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் சட்டத்தை மீறி ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு எதிராக லட்சக்கணக்கான பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படும் அல்லது உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் உள்நாட்டு விவகார அமைச்சு மீண்டும் எச்சரித்துள்ளது.